உலகத் தமிழர்களின் பெரும் நம்பிக்கையாகவும் தமிழ்நாட்டின் தமிழ் தேசியத்தின் தலைமகனாகவும் தமிழ்நாட்டின் அரசியல் களத்திலும் பண்பாட்டு களத்திலும் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் தன்னுடைய பங்களிப்பையும் செய்து வரக்கூடிய தமிழினம் ஈன்றெடுத்த தலைமகன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அண்ணன் சீமானுடைய வருகை ஒன்று இருக்கு இல்லையா, அது தமிழ் சமூகத்திலும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ்நாட்டில் தமிழ் தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவும் காலங்காலமாக பல தலைவர்கள் போராடினார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்களெல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த திராவிடத்திடமும் தேசியத்திடமும் அவர்களெல்லாம் சமரசம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அண்ணன் சீமானவர்களுக்கு முன்பாகவே பல பேர் தமிழ் தேசியத்திற்காக பேசியிருக்கிறார்கள், கட்சியும் தொடங்கியிருக்கிறார்கள், இயக்கமும் கட்டியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாராலுமே பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாகவும் கிட்டத்தட்ட 8 விழுக்காடு மேற்பட்ட ஒரு வாக்கு வங்கியை பெற்ற ஒரு கட்சியாகவும் மாற்ற முடியவில்லை. ஏன்னா இந்த தமிழ் தேசியத்தின் பயணம் என்பதும் ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷத்தில் ஆட்சி மாற்றமும் அதிகார மாற்றமும் நிகழ்வது கிடையாது. ஒரு அடிப்படை மாற்றத்தையே மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல காலங்கள் ஆகும், பல ஆண்டுகள் ஆகும். அப்படி இந்த நாம் தமிழர் கட்சி என்கின்ற கட்சியை தொடங்கிய நாள் முதற்கொண்டு இது நாள் வரையிலும் நான் சொல்வது 1.1 விழுக்காடிலிருந்து இன்று 8 விழுக்காட்டிற்கு மேலாக நாம் தமிழ் கட்சியை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக அண்ணன் செந்தமிழன் சீமான் மாற்றியிருக்கிறார் என்று சொன்னால் அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நடிகர் கட்சி தொடங்கினால் அந்த நடிகர் எடுத்த உடனே 10 விழுக்காடு வாங்கலாம், 8 விழுக்காடு வாங்கலாம், ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அந்த நடிகருக்கு என்று தமிழ்நாடு முழுக்க ஒரு செல்வாக்கு இருக்கும். செல்வாக்கு என்று சொன்னால் ரசிகர்கள் இருப்பாங்க. ஏற்கனவே அந்த நடிகர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபராக இருப்பார். அப்போ அந்த நபருக்கு ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாற்றத்தை வேற மாற்றம் கொடுக்க போகிறாங்க. இந்த ஆட்சி பிடிக்கல, அதனால் வேற ஒரு ஆட்சி நம்ம ஓட்டு போட போகிறோம், அதனால் இந்த நபர் தான் முதலமைச்சர் ஆகன்றதுக்காக பல பேருக்கு வாக்களிப்பாங்க. அப்படி பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள், கட்சியை தொடங்கியிருக்கிறார்கள், கட்சியை தொடங்கி தனித்தும் நின்றிருக்கிறார்கள், எதிர்க்கட்சி வரையிலும் வந்திருக்கிறார்கள். ஆனால் எவராலுமே ஒரு ஆளும் கட்சியாக வர முடியவில்லை. பல பேர் கட்சி தொடங்கி அதன் பிறகாக என்னுடைய மாமியார்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக கடவுளை சொன்னாங்களோ சம்திங் ஏதோ ஒரு காரணத்திற்காக வேற ஒரு தேசிய கட்சியில் கூட போய் இணைச்சிருக்காங்க கட்சியை. இன்னும் சில பேர் அந்த ஸ்டார் அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏ எம்பி கூட ஆகியிருக்காங்க. ஆனால் அண்ணன் சீமானுடைய அரசியல் வருகை இருக்கு இல்லையா, இவரும் அடிப்படையில் ஒரு சினிமாவை சார்ந்தவர், ஒரு இயக்குனர் தான். ஆனால் இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் பெரும் இயக்குநர்களாக நான் நடிகர் ரஜினிகாந்தை வச்சு இயக்கிட்டேன், நான் நடிகர் கமலஹாசனை வச்சு இயக்கிட்டேன், நான் அஜித் விஜய் அவர்களை வச்சு இயக்கிட்டேன், பெரும் நட்சத்திர இயக்குனர் நான் தான், அப்படி என்று ஒரு நபர் கிடையாது. அண்ணன் சீமானுடைய படங்கள் கூட மிகப்பெரிய ஒரு வணிக ரீதியான வெற்றி. இவருக்கு கால் ஷீட் கொடுக்கறதுக்காக பெரிய பெரிய உச்ச நட்சத்திரங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அவர் உள்ளே வந்தார், சில பேருக்கிட்ட உதவி இயக்குனராக இருந்தார், ஒரு சில படங்களை எடுத்தார். ஆனால் அந்த படம் எடுப்பதை விட ஈழத்தில் என் தமிழ் சமூகமும் என் தமிழ் ரத்தமும் அங்கே சிந்தி கிடக்கின்ற பொழுது எனக்கு அதுதான் முதல் வேலை, ஈழத்திற்கான அரசியலை நான் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த சினிமா துறையை விட்டு வந்தவர். சினிமா துறையிலே இருந்திருந்தால் இன்றைக்கு பெரிய ஒரு இயக்குனராக வந்திருப்பார். ஏன்னா இன்னைக்கு சும்மா ஒரு கமர்ஷியல் ரீதியாக படம் எடுக்கக்கூடியவங்களாம் வெற்றி அடைகிறாங்க. அதே சமயம் சமூகத்தின் பால் இந்த சமூகத்தின் மேல் அக்கறை உண்டு, சமூகத்தை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக படம் எடுக்கணும் ஜெயிக்கிறாங்க. அப்போ நான் சீமான் 2 கேட்டகரி. வெறுமனையாக ஒரு கமர்ஷியலுக்காக மட்டுமே கிடையாது, நம்ம இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், மக்களுக்காக படம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக படம் எடுக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு வராரு, நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சியை கட்டமைக்கிறாரு. இந்த கட்சி ஆதித்யநாத்கிட்ட தான் வாங்கினதுன்னு நீங்கள் சொல்லலாம், அது வேறு விஷயம். ஆனால் அது உருவாக்கம் என்பது இப்போ இன்னைக்கு இவர் தான் உருவாக்குறாரு, பெயர் தானே அங்கேருந்து வாங்குறாங்க. அப்போது இந்த அளவுக்கு ஒரு தமிழ் தேசிய அரசியலை அண்ணன் சீமான் கட்டி அமைக்கின்றார். அப்படி கட்டியமைக்கப்பட்ட இந்த கட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்று சொன்னால்
தமிழ் மொழி, தமிழ் இனம் என்று சொன்னால் இன்றைக்கு அது நாம் தமிழர் கட்சி தான், அது அண்ணன் சீமான் மட்டும்தான் அப்படின்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்கிறது. அப்போ இந்த அடையாளத்தை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட 14-15 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. இந்த அடையாளத்தை உருவாக்குவதற்கு ஒரு தமிழ் தேசியம் என்ற ஒரு கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாய், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கட்சியாய் ஆக்குவதற்கு இவ்வளோ பெரிய நாட்கள் தேவைப்படுகிறது, இவ்வளோ ஆண்டுகள் தேவைப்படுகிறதுனா, தமிழ் தேசியமும் அல்லது நாம் தமிழ் கட்சியும் நாளைக்கே ஆட்சிக்கு வந்துடும் நினச்சா அது அப்படி கிடையாது. பல ஆண்டுகள் தேவைப்படலாம். ஆனால் மாற்றம் என்பது தமிழ் சமூகத்தில் நிகழ்ந்தே தீரும். ஒரு நாள் இந்த மாற்றத்தை அண்ணன் சீமான் அவர்களை நிகழ்த்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூட நமக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை இத்தனை ஆண்டுகள் உருவாக்கிறார் என்று சொன்னால் ஆட்சி மாற்றமும் மக்கள் மத்தியில் நிகழும். மக்களே நாம் தமிழ் கட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலமும் வரும். ஏன்னா திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள்லாம் வந்த உடனே ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னு கேட்டால் கிடையாது. அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட திமுக தமிழுக்காக பேசியது, தமிழர்களுக்காக பேசியது. பின் நாட்களிலே, குறிப்பாக இந்நாட்களிலே அது ஒரு குடும்பத்திற்கான கட்சியாக சுருங்கிவிட்டது. நாம் தமிழ் கட்சி நம்ம இப்படி சொல்ல முடியுமா? இன்றைக்கி நீங்கள் திமுக குடும்பத்தை தவிர்த்து விட்டு பல ஆளுமைகள் உங்களால் சொல்ல முடியுமா என்று சொன்னால் சிலரை சொல்லலாம். திருச்சியில் KN நேரு இருக்கார், இந்த பக்கம் ஏவா வேலு இருக்கார், இந்த பக்கம் துரைமுருகன் இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் பல ஆண்டுகளாக அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து கொண்டு மக்களுடைய வரிப்பணத்தையும் மக்கள் பணத்தையும் சுரண்டி கொண்டிருந்தார்கள். நான் சொல்ல, இவங்க மேலாம் வழக்கு இருக்குது. அதனால் நான் சொல்லலை, எல்லாருமே வழக்கு இருக்குது. அப்போ இவங்களெல்லாம் அடையாளமாகிறது என்பது கொஞ்சம் விரைவாகவே ஆயிடலாம். 3 தலைமுறை 4 தலைமுறை எம்எல்ஏவாக இருக்கேன், எம்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இவங்களுக்கு அடையாளம் ஈஸியாகிடும். ஆனால் நாம் தமிழ் கட்சியில் வரக்கூடியவங்களாம் யார்? சாதாரண எளிய குடும்பத்துலேருந்து வரக்கூடியவங்க, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வரக்கூடியவங்க, உழைக்கக்கூடிய வர்க்கத்திலிருந்து வரக்கூடியவங்க, தினக்கூலி செய்யக்கூடியவர்கள். அப்போது இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்தான் நாம் தமிழ் கட்சி. நாம் தமிழ் கட்சியினுடைய முகமாக அண்ணன் சீமான் இருக்கிறார். ஆனால் அந்த முகத்திற்கு பின்னால் பல பேர் லட்சிய கனவுகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பலர் தமிழ் தேசியத்தில் இன்றைக்கு ஒரு பேசப்படும் பொருளாக மாறியிருக்கிறார்கள். அல்லது தமிழ் தேசியம் என்பதே இன்றைக்கு ஒரு பேசப்படும் பொருளாக இன்றைக்கு இங்கே மாறி இருக்கிறது என்று சொன்னால், அந்த மாற்றத்திற்கு மிக மிக முக்கிய காரணம் அண்ணன் சீமான். ஒற்றை மனிதர்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு மனிதர் தான் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட சொல்லலாம். அதாவது விடுதலையில் ஒரு டைலாக் வரும் இல்லையா, தலைவர்களை விட தத்துவங்கள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. தலைவர்களை விட தத்துவங்கள் முக்கியமாக என்று சொன்னால் கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்குது எனக்கு அதில். ஏன்னு கேட்டால், தத்துவங்கள் வலிமையாக இருந்தால் கூட தலைவர்கள் வலிமையாக இல்லை தலைவர்களை நம்ம சரியாக வழிகாட்டலை அப்படின்னா அந்த தத்துவம் வேலை செய்யாது. அப்போ தமிழ் தேசியம் என்கின்ற தத்துவம் காலங்காலமாக இருக்கிறது. தமிழர்களுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் போராடிய தலைவர்கள் பல ஆண்டுகளாக இருந்திருக்கிறார்கள். தமிழ் சமூகத்தில் பெரும் மாற்றத்திற்கு வித்திட்டு இருக்கிறார்கள். ஆனால் யாருமே தமிழ் தேசிய அரசியலில் அண்ணன் சீமான் அளவுக்கு ஏன் வரலை? ஈழம் என்று சொன்னால், ஈழ விடுதலை என்று சொன்னால், ஈழத் தமிழர்களின் ஒற்றை தலைவன் மேதகவர்கள் மட்டும்தான். பல பேர் இருக்கிறாங்க, பல பேர் போராடி இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு பெரும் தாக்கத்தை ஒற்றை மனிதனாக ஒரு பிம்பமாக இருந்து உலக நாடுகளையே நடுங்க செய்தவர் மேதகவர்கள். அப்போது அந்த வழியில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை ஒரு அரசியல் கட்சியாக கட்டி எழுப்புவதில் மிக மகத்தான ஒரு பணியை அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறார். அப்போ அண்ணன் சீமானுடைய அரசியல் என்பது அது பல வழிகளை சுமந்து வந்தது. அதே சமயம் அந்த அரசியல் வெற்றி என்பது நாளைக்கே நிகழ்ந்துடும் அப்படிலாம் கிடையாது. காலங்கள் போகும், பல ஆண்டுகள் ஆகும். இருந்தாலும் உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. 1000 கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் நான் மறைவதில்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படிதான் தமிழ் தேசியம் இன்றைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கின்றது. நாளைக்கு அது ஆளும் கட்சியாக மாறும்.
அந்த ஆளுங்கட்சியாக மாறுகின்ற பொழுது அண்ணன் சீமான் அங்கு இருக்கலாம், அண்ணன் சீமான் அவர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த தத்துவத்தின் பின்னாடி பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. அத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய கனவும் நிச்சயம் ஒரு நாள் மெய்யாகும். இந்த அண்ணன் சீமானுடைய பிறந்த நாளில் அவரை நாம் மனதார வாழ்த்துகிறோம். நம்முடைய வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஊடகத்தின் வாயிலாக அண்ணன் அவர்கள் பல்லாண்டு காலம் இந்த தமிழ் சமூகத்தில் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் ஒரு அரணாக காரணமாக இருந்து அண்ணன் அவருடைய கனவுகள் எல்லாம் வெற்றியடைய வேண்டும். அதை அண்ணன் அவர்களே நேரிலிருந்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த நாளில் வாழ்த்துகிறோம். எங்களின் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.